ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlog. லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ப்ளவுஸ் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம கிளாத்தில் பேப்பர் கட்டிங் போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேப்பர் கட்டிங் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் நெக், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட், இது வந்துட்டு பட்டி பீஸ். நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் வந்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 80 சென்டிமீட்டர் கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1 மீட்டர் கிளாத் வாங்கிக்கோங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு நம்ம மடித்து போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பர் பேட்டர்னை மேலே போட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு எப்பயுமே நம்ம பக்கம்தான் இருக்கணும். கிளாத்தோட ஓப்பன் சைடு வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கணும். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாத்தோட ராங் சைடு வர மாதிரி தான் மடித்து போட்டிருக்கேன். ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 4ஆக தான் மடித்து போடணும். கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் வர மாதிரி மடித்து போட்டிருக்கேன். கீழே கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவனாக இல்லை, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு கிளாத் கீழே ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் வந்துட்டு கீழே நம்ம ஸ்லீவ் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிட்டேன். நம்ம ப்ளவுஸ்க்கு லைனிங் கொடுக்காம தான் ஸ்டிச் பண்ண போகணும், ஸோ அதனால தான் கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 இன்ச் விட்டுருக்கோம். இதே நம்ம லைனிங் கொடுக்கறதா இருந்தால் 1/2 இன்ச் கொடுத்தா போதும் கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு 5.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் தான், கூட ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்காக விட்டு 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸ்லீவோட லென்த் வந்துட்டு 5.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. கீழே ஒரு 1 இன்ச் நம்ம ஸ்லீவ் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லீவுக்கு தேவையான கிளாத் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மேலே இருக்க கிளாத் வந்துட்டு பேக் நெக், ஃப்ரண்ட் பார்ட், அதுக்கப்புறம் பட்டி பீஸ்லாம் நம்ம கட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவ் போர்ஷன் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுக்கணும். இப்போது கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு வந்துட்டு நம்ம பக்கம் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு கையோட சுற்றளவு 5.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். கையோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக 3 இன்ச்சுக்கு கிளாத் வந்துட்டு இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்லீவ் வந்துட்டு பத்தாது. ஸோ இது ஸ்மால் சைஸுன்றதுனால நமக்கு கரெக்டாக இருக்குது. கிளாத் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நம்ம சைடில் ஜாயின் பண்ணிலாம் வந்துட்டு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண வேண்டாம். இப்போ கீழே கையோட சுற்றளவு 5.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதே மாதிரியே மேலேயும் கையோட சுற்றளவு 5.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இன்ச் டேப் வச்சு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். கையோட சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ராவாக மேலே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஒரு 3 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட ஆப்போசிட் ஐட்டம் நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவோட ஷேப் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிடலாம். மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு ஒரு 3 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது கீழே கையோட சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பாயிண்ட்டையும், அதுக்கப்புறம் இந்த 3 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த பாயிண்ட்டையும் பேஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்கேலோட அகலத்துக்கு உள்ள கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக லைன் வந்துட்டு ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் சைடில் விடுறதுக்கு. இப்போது கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டுலேருந்து இன்ச் டேப் வச்சு மேலே ஒரு 1.25 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்லீவோட ஷேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்லீவ் வந்துட்டு நம்ம நல்லா பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்போது மேலே இந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த மார்க்கிங் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்துட்டு டெப்த்து கொடுத்து கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஆம் ஹோல் கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும் ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது.
இப்போ மேலே 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இன்ச் டேப்பை இந்த மாதிரி க்ராஸாக வச்சு இன்ச் டேப்பை இந்த மாதிரி 2ஆ வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு சென்டர் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஒரு 3/4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 0.75 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த 1.25 இன்ச் மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேருந்து இந்த மாதிரி ஷேப் வந்துட்டு இந்த கர்வ் டெப்த் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. கர்வ் டெப்த் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். மேலேருந்து அந்த டெப்த் கொண்டு வந்து அப்படியே கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க ஸ்ட்ரெயிட்டாக. 3/4 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெப்த்து கொடுத்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் ஃப்ரண்ட் ஸ்லீவில் குடஞ்சி கட் பண்ணால் தான் வந்துட்டு நமக்கு ஹார்ம் ஹோல் கிட்ட நமக்கு ப்ளவுஸில் சுருக்கம்லாம் வராமல் ஃபிட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எது ஃப்ரண்ட் ஸ்லீவ்னு. ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக எந்த ஸ்லீவ் ரைட் சைடு வரணும், எந்த ஸ்லீவ் லெஃப்ட் சைடு வரணும்ன்ட்டு பார்த்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி டெப்த்து மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி பார்த்தாலே தெரியும் நம்ம அந்த டெப்த்து கொடுத்து கட் பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக 4ஆக மடித்து போட்டிருந்தோம். இப்போது 2ஆக வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கிறேன். நல்லா கிளாத்தை ஈவனாக மடித்து போட்டுக்கோங்க. கிளாத்தோட ராங் சைடு தான் மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி மடித்து போட்டிருக்கோம். கிளாத்தோட குட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் இருக்கணும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் பார்ட். இப்போ கார்னரில் கிளாத்தோட ஃபோல்டிங் சைடு வந்துட்டு பேக் பார்ட்டை வச்சுக்கிறேன். பேப்பர் பேட்டர்னை நம்ம இந்த மாதிரி தான் கிளாத்துக்கு மேலே போட்டு சுற்றி வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ண போகிறோம். மேலே கார்னரில் ஃப்ரண்ட் பார்ட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்துட்டு பட்டி பீஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களோட பேப்பர் பேட்டர்னோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கிளாத் மேலே வச்சு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுற்றி மார்க்கரில் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த பேப்பருக்கு மேலேயே வந்துட்டு சுற்றி இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நகராமல் இருக்கிறதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பொருளோ அப்படி இல்லைன்னா கையோ வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேப்பர் நகராமல் இந்த மாதிரி சுற்றி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளாத் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தில் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தப்பாகிடுச்சுன்னா வந்துட்டு கிளாத்தே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். தப்பாக மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டா. அதே இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டுட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமான்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பேப்பர் கட்டிங்கை கிளாத் மேலே போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிராஸ் கட் பண்ணலை, நார்மல் ப்ளவுஸ் தான் வந்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இதே நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு மீதி சைடில் இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை தூக்கி போட்டுறாதீங்க. இப்போது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் நெக், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட். அதே மாதிரி கீழே 2 பட்டி பீஸுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் தென் ஸ்லீவ்மே வந்துட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம ஸ்லீவில் டெப்த்து கொடுத்து கட் பண்ண மாதிரி அதே மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் கிட்ட அந்த டெப்த்து கொடுத்து கட் பண்ணுவோம் சுருக்கம் வராமல் இருக்க. நம்ம பேப்பர் பேட்டர்ன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு ஃப்ரண்ட்டில் டெப்த்து கொடுத்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கிளாத்தில் வந்துட்டு திருப்பி நம்ம கட் பண்ண வேண்டாம். பேப்பர் பேட்டர்ன்லேயே நான் அந்த டெப்த்து கொடுத்து கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், அதுக்கப்புறம் பட்டி பீஸ், ஸ்லீவ்லாம் வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறமா மீதி இருந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் பீஸை மேலே போட்டு அடுத்தடுத்து கிராஸ் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நமக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ்லாம் வந்துட்டு தேவைப்படாது.
நம்ம வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறதுனால நெக்லைன் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படும். ஸோ கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம கொக்கி கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் ஐ கட்டுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சின்னதாக பட்டி பீஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு 2 பீஸ் கிளாத் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளவுஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.